எப்படி இருக்கு? பாத்தீங்களா? இது மாமியாவுக்கு, அது மணப்பொண்ணுக்கு. அன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? அப்புறமா வருது. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு நீங்க வேஷ்டி சட்டை எதுவுமே கட்டக்கூடாது. அட என்னங்க எல்லாமே பேண்ட் தான். நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஸ் கிட்ட போய் சொன்னேன். அவ்வளவுதாங்க. அவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நல்லைக்கு போய் பட்டு புடவைகளை அள்ளிக்கிட்டு வாங்கினார். நகை கடைக்கு போய் நகையும் நட்டையும் எடுத்துட்டு வாங்கினார். நட்டு எதுக்குங்க? அது பம்பு செட்டுக்கு போடுறதுன்னு நகையை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு 6 அடி நீளம் இலை, கூட்டு அங்கே, பொரியல் இங்கே, சோறு நடுவுல வைக்காமலா போறாங்க. கூட்டு எடுக்கணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும். அவ்வளவு பிரமாதமா செய்ய போறோம் கல்யாணத்தை. நாதஸ்வரம் கேபி சுந்தரம்பாள். இது யாரோ வாசிப்பாங்களே, யாரு சார் அது? சிட்டி பாபு. சரி, அவர் வாசிக்கிட்டு. என்னங்க வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன எங்க பேச விடுறீங்க? அதுவும் சரிதான். என்ன எல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல மாத்தணுமா? வேண்டாங்க, நல்லா இருக்கு. நீங்க சொல்றீங்க, பாப்பா சொல்ல மாட்டேங்குதே. என்ன பாப்பா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பாக்குது? என்னம்மா அப்படி திடீர்னு எந்திரிச்சு உள்ள வந்துட்ட? அவங்க ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க? என்னமோ தெரியலமா, லேசா ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஜுரமா? இரு, ஏதாவது மருந்து கொண்டு வரேன். கவலையே படாதீங்க, இது கல்யாண ஜுரம். அனாசின் சாப்பிடுங்க. 4 வழியில வேலை செய்யும். விக்ஸ் மூக்கு, தொண்டை, நெஞ்சு 3 வழியில வேலை செய்யும். 4ஆ 3ஆ நீங்க டிசைட் பண்ணுங்க. பத்திரத்துல அந்த முத்தையனும் முனுசாமியும் கை நாட்டு போடுற சமயத்துல வந்து அந்த கிழவி கெடுத்துட்டாங்கடா. அது மட்டுமா அண்ணே, உங்களை ஊரை ஏமாத்தி பிழைக்கிற அயோக்கியன்னு அவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டாளே. அதானே, அதுக்கு தாண்டா நம்ம காளிய பாம்பு கடிச்சு செத்தா மாதிரி பச்சை மட்டையில படுக்க வச்சு நடிக்க சொன்னேன். அந்த பையன் என்னடான்னா பாட்டி வந்து பாக்கும்போது நிஜமாவே பாம்பு கடிச்சு செத்துட்டான். அண்ணே, அந்த கேள்வியை நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். ஏன்னு கேளு, அவ ஒரு திருடைன்னு பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு தலைகுனிய வைக்கிறான். எப்படி? பொறுத்து இருந்து பாரு. படமட நகையில எடுத்துக்கிறான். சத்தத்துல காமாட்சி பாட்டி சத்தத்தை கேட்டு வந்துட போகுது. சீக்கிரம் இருடா, ஒவ்வொன்றத்தையும் எடுக்கணும். ஏண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட நீங்க இந்த வைர முகத்தை விட்டுட்டு போறீங்களே? டேய், வைர முகத்தை அப்படி இப்படி ஏதோ குரல் கட்ட மாதிரி இல்ல? அதெல்லாம் வெறும் பிரம்மைடா. அந்த வைர முகத்தை ஏன் கைட்ல கைட்டு போ. அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், கோயில் சன்னிதானத்துல இறந்து கிடந்த அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னா. உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாணிக்கம், என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த கோயிலே கதின்னு கிடக்கிற இந்த கிழவிக்கும் அவ பேத்திக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னு கேளு. கேக்குறோம், அதுக்குதானே கூட வந்திருக்க. உளவில்லாம களவாட வந்திருக்க முடியாது. பூட்டி இருந்த கோயில் கதவை அந்த 2 பேரும் திறந்துகிட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாது. தெரியும். அவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியுமில்ல? அதுவும் தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் என்ன, உண்மையை பஞ்சாயத்துல சொல்லிட வேண்டியதானே? சொல்றேன். உப்ப தின்னவன் தண்ணியை குடிப்பான், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பாங்கிறது உலகறிஞ்ச உண்மை. அதை வச்சுதான்டா சொன்னேன் எல்லாம் தெரியும்னு. இப்ப புரியுதா? திருட வந்தவங்கள தெய்வமே தண்டிச்சிடுச்சு. தெய்வம் தண்டிச்சிருச்சா? என்ன பாட்டி சொல்றீங்க? சிலையா இருக்கிற காமாட்சி அம்மன் தண்டிச்சிருச்சா? என்ன கதையா விடுற? வெறும் கற்சில தான் அந்த தெய்வம் நினைச்சீங்கன்னா அப்புறம் ஏன்டா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இனிமே தெய்வம் பொறுமையா இருக்காது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொல்லும் சொல்றதெல்லாம் அந்த காலம். இப்ப தெய்வம் இன்னைக்கே கொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. இது புரியாம பஞ்சாயத்து கூட்டி விசாரணை பண்றாங்களாம் வெட்டி பசங்க. வாடி. பாட்டு நில்லு. ஊர் பெரியவங்க கூடி இருக்கிற அந்த பஞ்சாயத்தை அவமதிச்சுட்டு போறிய, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அத நீ சொல்லாத. அப்ப நீ சொல்றேன்றியா? மாணிக்க என்ன இருக்காரு, அத அவர் வாயால சொல்லுவாரு. டேய் மாறி, சபை அவமானப்படுத்துறதுக்காக தலைவர் சொல்படி 10 சவுக்கடி கொடு. ஐயா ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. என் பாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. பாவம் பாட்டி பிழைச்சு போகட்டும். பாட்டி நீங்க போங்க, பஞ்சாயத்து தூர கரையட்டும். இவன் பாட்டி அடிச்சது முது வலிக்குது. எனக்கும் தான்டா. டேய்
சூன்யக்காரியா இருப்பாளோ? ஏன்னு கேளு. அப்புறமா வந்து கேட்டுக்கிறோம். போயடா அப்பா. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. வாங்க. ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பேக்கு திரும்பி போறாங்க. அவங்கள ஏர்போர்ட் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. மற்ற விஷயம் மத்த விஷயமா? ஓ, உங்களுக்கே தெரியும். பாருங்க. சரிங்க. மத்த விஷயம்னா என்னமா? ஐயோ, உன் தலை. ஆமாமா, நானே வச்சுக்கிறேம்மா. சரி. எனக்கு பார்வை தெரியலமா. ஐயோ, எதையும் பார்க்க முடியலமா. என்ன சொல்ற? சீதா, சீதா, சத்தம் போடாம இங்கே உட்காந்துக்கமா. நான் போய் அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. மாட்டிக்கிட்டேன். லேட் பண்ணாம சீக்கிரம் சீர் பண்ணுங்க. என்னங்க, உங்களை தானே? என்ன ராஜேஸ்வரி, ஒரு நிமிஷம் வரீங்களா? ஐயோ, ரம்மி இல்லாம நான் அவசரப்பட்டு இருக்கேன். இப்ப போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஐயோ, சொன்னா கேளுங்களேன். நீங்களா இன்னும் டிஃபன் சாப்பிடல? இதோ அனுப்பிச்சிடுறேன். அப்படியா? எனக்கு இங்கே அமைச்சேன். கொஞ்சம் வரீங்களா? சரி, இந்த கேமுக்கு நான் இல்லப்பா. என்னாச்சு? ஏன் நான் என்ன தங்க சொல்லுவேன்? நம்ம பொண்ணுக்கு திடீர்னு கண் பார்வை போயிடுச்சுங்க. 6 வருடம் இருந்ததுக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்த அன்னைக்கே கேன்சல் பண்ணிட்டாரு. மாறுதல் இருந்ததுக்காக இன்னொரு பொண்ணை பொண்ணு பார்க்கற அன்னைக்கே கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ அதேதாங்க, அத நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு புரியலையே. ராஜேஸ்வரி, வருத்தப்படாத. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு சீதாவை கண்டாக்ட் ஆயிடுச்சு போயிடலாம். வாமா சீதா, வா. மெதுவா. மெல்ல. ஐயோ, வாமா. ஓகே, பர்மா மேல. எப்படி பார். டாக்டர், என்னாச்சு? சீதாவுக்கு ஏன் திடீர்னு கண் பார்வை போச்சு? ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லா டெஸ்டும் பண்ணிருக்கேன். நாளைக்கு ரிசல்ட் சொல்றேன். மிஸ்டர் கார்த்திக், நீங்க விரும்பின மாதிரியே எந்தவித குறையும் இல்லாத ஒரு அழகான பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரியலி யூ ஆர் வெரி லக்கி. பெஸ்ட் ஆஃப் லக். तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजान. சீதா, வாமா வாமா. இது பாரு, இந்த அறையில தான் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் புருஷனை எப்படியாவது சமாளிச்சிடுவியா? இருமா, கொஞ்சம் இரு. சீதா, இந்தம்மா, நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்கிறேம்மா. அப்படி போமா, போ. இப்ப நான் கதவை சாத்திக்கிறேன். நீ வெளியில இருந்து கதவை திறந்துட்டு வரியா? அம்மா, சீதா, அம்மா, மெதுவா மெதுவா.
இங்க சோஃபா இருக்கு. இங்க இருந்து நீ ஒவ்வொரு அடியா எண்ணெய் வச்சுக்கிட்டே வா. இத பாரு. 1 2 இதுவா 3 4 5 6 7 8 9 10. இருமா இரு. உன் இடது கைக்கு பக்கத்துல கீழே சீட்டெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல பழம் இருக்கு. இதெல்லாம் கூட பழம் தான். இப்ப இருமா. இப்ப உனக்கு நேரா உன் புருஷன் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்க. அவருக்கு பால் டம்ளரை எப்படி கொடுப்ப? அவர் பார்த்து கொடுமா. நேரம் பார்த்து கொடு. உன்னாலதான் பார்க்க முடியாது. அதனால நீ வெக்கப்படுற மாதிரி தலையை திருப்பிக்கிட்டு இந்தாங்க பாலுன்னு நீட்டுமா. இந்தாங்க பாலு. அழுதம்மா. இப்ப அவர் வாங்கிட்டாரு. வாங்கி குடிச்சிட்டு இது எங்க வைப்பாரு? நீ வாங்கி கீழே வை பார்க்கலாம். அங்கதான் 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 வச்சிருமா. அவ்வளவுதாம்மா. என்னால சமாளிக்க முடியுமா? முடியுமா? முடியும். உன்னால நிச்சயமா முடிஞ்சாகணும். அந்த தாய் நம்மளை கைவிட மாட்டாமா. தைரியமாயிரு. தைரியமாயிருமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.